வணக்கம். நான் எழுதிய கவிதை இது. தாலாட்டு, தலைப்பு தாலாட்டு. நான் தூங்கிக் கொண்டுதான் இருப்பேன், யாரும் தாலாட்டவில்லை. தாலாட்டு மூலங்களை இதுவரை கேட்டதில்லை. சடல நாட்டத்தில் பிறந்து பாடைகளோடும் உடைந்த பானை சில்லுகளோடும் விளையாடி வரையும் ஒப்பாரியும் அழுகையும் சேர்ந்த இசைகளை கேட்க வளர்ந்த காதலிக்கு நான் கனவுலகில் வாழ விரும்புகிறேன். கனவுகள் வறட்சி ஏற்படும், யாராவது வந்துவிடுங்கள். ஏக்கத்தோடு சொல்லவில்லை, நிஜத்தை அணிய அவ்வளவு பயமாக இருக்கிறது. நன்றி. நன்றி. அடுத்ததாக பாண்டி முகமது அவர்களை கவிதை வாசிக்க போராடுகிறேன். கவிதை வாசிப்பவர்கள் கவிதையை மட்டும் வாசிக்கும், அந்த கவிதை வேண்டாம் என்று பொறுத்தவர்கள். நாளிதழ் துண்டில் நனைக்க தேவையில்லாத எண்ணெய், முறுமுறுப்பான மேற்படலத்தின் கீழ் நண்டின் ஓட்டினுள் சதையென சுவையான வெண்மை, உடலதிரும் குளிரில் நாவில் பரவும் இதமான வெண்மை, வார்த்தைகள் உதிரும் வாயிலிருந்தும் கண்ணாடி குவளையிலிருந்தும் வெண் படலம் நடந்துவிடும் தேநீர் கேட்ட துணை, அத்தனை சுவையும் அமிழ்ந்து மறைகிறது சரியாக கரையாத உப்பு திறனொன்றின் உவர்ப்பில். தலைப்பு உரையாடலில் ஒரு உவர்ப்பு சொல். எனக்கு பேர் பாணிபவதி. பாரதியார் யூனிவர்சிட்டியில் வந்து முதலாம் ஆண்டு தமிழ் படிக்கிறேன். நான் கோயில் நுழைவு உரிமை பற்றி கவிதை வாசிக்கிறேன். அனைத்திலும் அவன் உடலில்லா உன்னதவனும் பரம்பொருளான இறைவன், அவன் உடலில் பிறந்த வேறுபட்ட மாநிலங்கள், வேறும் சொல்ல அந்தகனும், வேலை சொல்லும் பஞ்சகனும், வேலை செய்யும் வல்லவனும், இறைவனை தோற்றுவிப்பவன் ஒருவன், தொன்று தொட்டு வணங்குபவன் வேறொருவன், பலவொழி உலகும் உலகில் கடவுளிடம் உரையாட வேதத்தால் முறையிடும். வேதத்தால் முறையிடு. கடவுள் படைப்பவனுக்கு கருணையும் கரிசனையும் கற்பனையே அனைத்திலும் சமம் எனும் இறைவன் சன்னதியில் அவன் பெயரில் சாதி வேற்றுமை. கடவுளால் சாதியை படைத்தான், கருவத்தால் மனிதன்தான் கடவுளை படைத்தான், கடமையால் கட்டியும் வைத்தான். மக்களிடம் சாதி வாழவில்லை, சாதியால் மக்கள் வாழ்கிறார்கள். கருவத்தை அழித்து மூட நம்பிக்கையை ஒழித்து தனக்கான உரிமையுடன் வாழும். சிறப்பு. பாண்டி முகமது அவர்களே. அடுத்ததாக வணக்கம். தெருவிளக்குகள் திரும்பி பார்க்கின்றன, தெருவிளக்குகள் திரும்பி பார்க்கின்றன, சிவப்பு விளக்குகள் கடந்து செல்வதை. மணிக்கு 4 தரம், மாதத்திற்கு கிடைத்த பதிலால் மலைத்தது கணக்கு, நகைத்தன சாலைகள். இன்னொன்று, முடிந்து போன நாட்களை அசை போட்டு பார்த்தால் மிஞ்சியது அனுபவம். கருணையுள்ள கவிதை நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. சின்ன கவிதையாக பக்கத்தில் பேசிட்டு தெரியாது. அம்மை கற்களை உருட்டி உருட்டி விளையாடுகிறார். ஓய்ந்த வேளையில் கல்லாய் இருந்த ஜோதியன் சற்றே மதப்படுகிறார். தன்னை கல்லாக்கிய பேராசையை தீயில் விட்டு சாம்பலாக்குகிறார். ஒருபடி சாம்பலில் தன்னை கண்டறிந்தவன் காற்றில் கலந்து தூசாகிறார். உலகம் முழுவதும் ஒளியாயிற்று. இறுதியில் தன்னை மௌனியாக்கியவனின் மனதிடம் தஞ்சமான. நன்றி. நன்றி. இலக்கிய கூட்டத்துக்காக போயிட்டு எனக்கு இந்த தரம் கொஞ்சம் பயமா இருக்கு, தெரியாம எழுதிட்டேன். கவிதை ஒன்றினை கச்சிதமாக பொட்டலம் கட்டி பையில் பத்திரப்படுத்திக் கொண்டேன். கவிதை ஒன்றினை கச்சிதமாக பொட்டலம் கட்டி பையில் பத்திரப்படுத்திக் கொண்டேன். பொட்டலம் கட்டிய காகிதத்தில் இருந்த சொற்கள் கவிதையுடன் பேசத் தொடங்கின. துணை கிடைத்த சந்தோஷத்தில் பொட்டலம் விட்டு வெளியே வந்த கவிதை பொட்டல சொற்களுடன் நடைபோடத் தொடங்கியது. ஒன்றுக்கொன்று அளவலாவிக் கொண்டதில் இருவருக்கும் காதல்.
கவிதையின் கருப்பொருளே மாறியிருக்கக்கூடும். எதுவும் அறியாத நான் மேடையில் வாசிக்கிற கணத்தில் தான் உணர்கிறேன் புரட்சி ஒன்று காதலானது. எல்லோரும் கைதட்டிக் கொண்டிருக்க நான் மட்டும் பைக்குள் தேடிக் கொண்டிருக்கிறேன் கொண்டு வந்த புரட்சி.